புளிச்சக்கீரை வந்து கடையில் செய்கிறதுக்காக புளிச்சக்கீரையை வந்து நல்லா இலையெல்லாம் எடுத்தாச்சு. இலையெல்லாம் பிரித்து எடுத்துட்டேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அது பாருங்கள், புளிச்சக்கீரை இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது. இந்த புளிச்சக்கீரைன்னு சொல்லும்போதே அதனுடைய டேஸ்ட் வந்து புளிப்பாக இருக்கும். அந்த இலை வந்து புளிப்பாக இருக்கும். இந்த இலை போட்டு நம்ம பித்தளை பாத்திரம் விளக்கிடலாம். அந்த அளவுக்கு அது பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ அந்த மாதிரி உள்ளது இது. அந்த அளவுக்கு புளிப்பு இருக்கும் இதில். ஸோ இந்த கீரையை நம்ம எப்படி சமைக்கலான்றதை பார்க்கலாம். இதை நான் கட் பண்ணி இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து அப்படியே நான் ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். நம்ம அப்படி தண்ணி நல்லா வடித்து, இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டாம். இப்படியே இந்த ஒரு பாத்திரத்தில், இந்த அலுமினிய பாத்திரத்தில் தான் நான் வேக வைக்கிறேன். மண் சட்டி இருந்தாலும் மண் சட்டியில் நம்ம வேக வைக்கலாம். எல்லாம் கழுவி எடுத்து இந்த பாத்திரத்தில் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கழுவுன அந்த வாட்டரில் அதில் உள்ள தண்ணியில் தான் இந்த வேக வச்சுருக்கேன். இப்போ தண்ணி வேணுனாலும் நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் ஊற்றலை, வேணுன்னா கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த கீரையை முதல்ல நல்லா வேக விட்டுருவோம். பாருங்கள், ஃபுல்லாக போட்டிருந்தோம். இது வேக இதுக்கு வந்து அளவு வந்து கம்மியாகிடுது. இதை நல்லா கொஞ்சம் திருப்பி விட்டுப்போம். வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து வேக வச்சுப்போம். நம்ம கீரை ஸ்டார்டிங்லேயும் கூட போட்டுக்கலாம், இல்லை இப்போயும் போட்டுக்கலாம். போட்டு வேக வைக்கலாம். இது போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். காரத்துக்கு ஏற்ப நம்ம மிளகாய் போட்டுக்கலாம். ஏன்னா இது புளிப்பாக இருக்கனால கொஞ்சம் மிளகாய் அதிகமாக தேவைப்படும். அப்புறம் சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா வந்துடுச்சு. இதை நம்ம கடைஞ்சிப்போம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ கடைஞ்சிப்போம். கீரை கடைஞ்சாச்சு. இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். இந்த கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு, இந்த காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம இந்த கீரை கடைஞ்சி வச்சதில் நம்ம போட்டுடணும். போட்டோன்னா கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், புளிச்சக்கீரை ரெடி ஆகிடுது. இது வந்து நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வேணும்போது நம்ம சுடுசாதத்தில் பிணைஞ்சி சாப்பிட்டுக்கலாம். கெடாமல் இருக்கும். வேறு எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு புளிச்சக்கீரை கடையல் ரெடி ஆகிடுது.